குடும்பங்களில் வந்து டிசிப்ளின் கரெக்ஷன் அப்படின்னா என்ன, வேதத்தின்படி என்ன அப்படின்றத பார்க்கணும். கர்த்தர் வந்து அடிச்சு நொறுக்கிறவர் கிடையாது. ஹி ஆல்வேஸ் லவ்ஸ் டு டீச்சர்ஸ். யாருக்கும் சோதனையை வாழ்க்கையில கொடுப்பதற்கு அவர் வரவில்லை. அவர் கொடுக்கிற தேவனும் அல்ல. பிள்ளைகளை வந்து சரியான வழியில் நம்ம நடத்துறதுக்கு வந்து எப்படி தேவன் வந்து அவருடைய வார்த்தையில வந்து நிலைநிற்கிறாரோ அதே மாதிரி யூ ஷுட் ஸ்டாண்ட் பை அவர் வேர்ட். தேவன் எதையுமே ஃபோர்ஸ் பண்ணுறது. இட்ஸ் எ வெரி ஜென்டில்மேன். நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மளுக்கு டீச் பண்ணுறாரு. தேவனுடைய ஆலோசனையை போதிப்பை நம்ம கேட்டு நம்ம வளரும்போது நீதியாகிய சமாதான பலனை தரும் போட்டு அந்த மாதிரி ஒரு பலன் நமக்கு வேணும் அப்படின்னா lend our ears to God's word. நம்மளுடைய சரீரம் என்ன சொல்லுன்றது, நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்காம வேதத்துக்கு நேராய் நம்முடைய கண்களை நம்முடைய எண்ணங்களை நம்ம செலுத்துவோமானால் தட் இஸ் டிசிப்ளினிங். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். பரலோகத்தின் நல்ல பிதாவே, குமாரனாகிய இயேசு நாமத்தினால ஆண்டவரே இந்த வேலைக்கான நன்றி தகப்பனே. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொடுக்க நீர் கொடுத்த இந்த வேலைக்கான நன்றி அப்பா. ஆண்டவரே என்னை மறைத்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் வெளிப்பட முடியாது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுடைய குடும்பங்கள் செழிக்க ஆண்டவரே தலைக்க ஆண்டவரே நீ கொடுக்குற இந்த ஸ்லாக்கிற்கான நன்றி தகப்பனே. உங்களுடைய வார்த்தை எல்லா காரியத்தையும் மாற்றுகிறது என்று வாசிக்கிறோமே தகப்பனே. ஆண்டவர் நீ வார்த்தையை அனுப்பி நீர் ஆண்டவரை நீ சுகப்படுத்துகிறீர். ஆண்டவரே நீர் எங்களுக்கு நீர் ஜெயத்தை கொடுக்கிறீர். ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ளுமாறு எங்களுடைய மனக்கதவுகள் ஆண்டவரே இந்த இருதயமானது ஆண்டவரே திறக்கப்பட முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துக்கிறோம். நீ செய்தபடி நான் நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, ஸோ இந்த வார்த்தையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்பங்களில் சிச்சை இல்லைன்னா வந்து டிசிப்ளின், கடவுள் வந்து நம்மளை எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறார். ஹவு டஸ் ஹி கரெக்ட் அஸ் இன் த ஃபேமிலி. ஏன்னா நம்ம மனிதர்கள் தான் பாருங்கள், நம்ம வந்து கடவுள் கிடையாது. ஸோ நம்மளும் வந்து வழி தெரியாத ஆடு மாதிரி எங்கிட்டாவது போயிடுறோம். ஒரு சில நேரம் ஒரு பாவத்துக்குள்ளாக போயிடுறோம். இல்லைன்னா வந்து தேவன் நமக்கு குறித்த அந்த வழியை விட்டு நம்ம வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடுறோம். ஸோ இந்த காரியங்களை விட்டு நம்மளை வந்து கரெக்ட் பாதைக்கு நடத்துவதற்கு தேவன் விருப்பப்படுகிறார். ஒரு தகப்பனோ ஒரு தாயோ எப்படி ஒரு பிள்ளையை வந்து கரெக்ட் பண்ணணும் நினைக்கிறாங்க. ஒரு சிறு வயதுலேருந்தே அந்த பிள்ளை வந்து போய் ஏதாவது ஒன்று பண்ணுச்சு அப்படின்னா, ஏதாவது சேட்டை பண்ணுச்சு இல்லைன்னா போய் ஏதாவது தப்பு பண்ணுது அப்படின்னா தே கரெக்ட் தேர் சில்ட்ரன். ஐ மீன், ஏன்னா நல்ல தகப்பனாக இருந்தான்னா அவன் கரெக்ஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா கரெக்ஷன் பண்ணல அப்படின்னா அந்த பிள்ளைக்கு வந்து அது நல்லது இல்லை பாருங்கள். அது வளர்ந்து பெரிய பிள்ளை ஆகும்போது அதே கையோட கொண்டு செல்லும். அந்த தீய பழக்கமோ இல்லை கெட்ட பழக்கத்தையோ அது வந்து தொடர்ந்து அது செய்து கொண்டே போகும். அது வந்து வளர்ந்து வந்த பிறகு அது நல்ல காரியம் அல்ல பாருங்கள். நம்ம முதலே அது நம்மளுக்கு அது தோணுங்கிற போதே அதை வந்து பெற்றோர்களாகிய நாம் கண்டிக்கிறோம். ஆமென். ஸோ அதே மாதிரி தேவன் வந்து நம்மளை கரெக்ட் பண்ணுவதற்கு இல்லைன்னா வந்து நம்மளை டிசிப்ளின் பண்ணுவதற்கு அவர் விரும்புகிறார். ஆமென். ஏன்னா இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் பாருங்கள். நம்ம குடும்பங்களில் வந்து இந்த டிசிப்ளினிங் இல்லைன்னா வந்து கரெக்ஷன் இந்த காரியத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக எப்படி குடும்பங்களில் கரெக்ட் பண்ணுகிறான்றதுக்கு முன்பதாக டிசிப்ளின் கரெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். வேதத்தின்படி என்ன அப்படின்றத பார்க்கணும். மனிதர்கள் பல காரியங்கள் சொல்லுவாங்க. கரெக்ஷன் அப்படின்னா குச்சி எடுத்து அடித்து நொறுக்கிறது தான் கரெக்ஷன் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, அதே மாதிரி டிசிப்ளினிங் அப்படின்னா வந்து அடிமை மாதிரி நடக்கிறது அப்படின்னு நினைக்கலாம் பாருங்கள். ஆனால் வேதம் வந்து இதற்கெல்லாம் மாற்றாக ஒரு கரெக்ஷனை சொல்லுது, ஒரு சிட்சிப்பை அது குறிக்கிறது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி என்னன்றதை பார்க்க போகிறோம். நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருந்தால் தான் தேவன் நம்மளுடைய குடும்பத்தில் எப்படி அவர் சிச்சிக்கிறார், அது எவ்வளோ நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அப்படின்றத வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஸோ அதனால் இந்த சிட்சிப்பு என்கிற காரியம், இந்த டிசிப்ளின் என்கிற காரியம் ஓட ஆழங்களை நம்ம பார்க்கணும் பாருங்கள். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வேதம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆமென். ஸோ இது வந்து இந்த டிசிப்ளின் இல்லைன்னா வந்து கரெக்ஷன் இது வந்து
காலின்ஸ் டிக்ஷனரியில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க டிக்ஷனரியை, அது சாரி இந்த டிசிப்ளின் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, discipline is a quality of being able to behave and work in a controlled way which involves obeying particular rules or standards. இதுதான் காலின்ஸ் டிக்ஷனரி சொல்லுது. Discipline is the quality of being able to behave and work in a controlled way which involves obeying particular rules or standards. அதே மாதிரி கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி என்ன சொல்லுது அப்படின்னா, தி எபிலிட்டி டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இன்னும் அழகாக சொல்லுது பாருங்கள், இது வேதத்தோட நெருங்கி வருது இந்த அர்த்தம். தி எபிலிட்டி டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஆர் அதர் பீப்புள் ஈவன் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். நம்ம குழந்தைகளை டிசிப்ளின் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எப்படி டிசிப்ளின் பண்ணணும், எப்படி அதை எடுத்துக்கணும் அப்படின்னா, அது எப்படி அர்த்தப்படுது அப்படின்னா, யூ டீச் யுவர் சில்ட்ரன் ஹவு டு கண்ட்ரோல் தெம்செல்ஸ். எப்படி வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும், சுயமாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இல்லை ஒரு டெம்ப்டிங் சூழ்நிலையில் எப்படி அவங்கள வந்து தயார்படுத்திக்கணும், எப்படி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுது பாருங்க. இதுதான் தனக்கும் என்னைய டிசிப்ளின் பண்ணுறதுக்கும் அதுதான் தி எபிலிட்டி. ஸோ நம்ம சொல்கிறோம் பாருங்க, ஐ டிசிப்ளின் myself to go for a run or a jog at 6 AM in the morning. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு நான் ஒரு ஜாகோ ஒரு ரன்னிங்கோ போகிறதுக்கு வந்து இல்லை ஒரு வாக்கோ போகிறதுக்கு நான் டிசிப்ளின் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு போகிறதுன்றது கஷ்டமான காரியம். ஐ மீன் எல்லாருக்கும் எத்தனை பேர் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு போகிறாங்கன்னு தெரில. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நான் இது வரைக்கும் நான் போனதில்லை. பட் இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு காரியம் இருக்குது, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ எல்லாருக்கும் நல்லா தூக்கம் வருது. ஆனால் அந்த தூக்கத்தின் மத்தியில் எந்திரிச்சு நம்ம போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்குது. ஆனால் அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் எப்படி நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மை நாமே அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய நம்மளுடைய சரீரம் அதை வந்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த காரியத்துக்குள்ளே ஈடுபடுறோம் அப்படின்றது தான் டிசிப்ளினிங் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வேதத்தோட ரொம்ப நெருங்கி வருது பாருங்க. ஸோ டிசிப்ளின் அப்படி வேதத்தின்படி என்ன அப்படின்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, நம்ம ஸ்ட்ரைஃபை பற்றிலாம் பார்த்தோம் பாருங்க. ஸோ கடந்த வீடியோவில் ஸ்ட்ரைஃபை பற்றி பார்த்தோம், ஒரு கஷ்டத்தை பற்றி பார்த்தோம், எப்படி அதை சமாளிக்கிறது அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்தோம் நான். ஸோ அதோட கிட்டத்தட்ட அதை ஒட்டி தான் வருது. இட்ஸ் ஆல் இன்டர் கனெக்டட். ஸோ டிசிப்ளின் அப்படின்னா கடினமான சூழ்நிலையில் இல்லை வந்து ஒரு கஷ்டத்தின் மத்தியில் நம்மளுடைய அட்டென்ஷன் எங்கே இருக்குன்றத தான் டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ we should discipline ourselves to focus on the word rather than the environment or the world. நம்மளுடைய சரீரம் என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்க்காம, இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்காம, வேதத்துக்கு நேராய் நம்மளுடைய கண்களை, நம்மளுடைய எண்ணங்களை நம்ம செலுத்துவோமானால் தட் இஸ் டிசிப்ளினிங். ஆமென். தேவன் இன்றைக்கு இந்த புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கு அப்படி தான் அவர் டிசிப்ளின் பண்ணுறார். That's exactly the way how God disciplines his children today. நம்ம நிறைய நேரம் இதை போட்டு நம்ம குழப்பிக்கிறோம் பாருங்க. அதே மாதிரி சபைகள்லையும் இதை வந்து குழப்பி சொல்லி கொடுத்துட்றாங்க ஆக்சுவலாக. ஸோ சிச்சிக்கிறார் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹார்ஷான வேர்டாக போயிடுது ஆக்சுவலாக. தேவன் நம்மளை சிச்சிக்கிறார். எஸ், ஐ அக்ரி. கர்த்தர் வந்து நம்மளை சிச்சிக்கிறார், நம்மளை டிசிப்ளின் பண்ணுகிறார். அதனுடைய விளைவுகள், அதனுடைய பெனிஃபிட்ஸ் தேர்ஸ் அ லாட். இதில் வந்து ஆனால் ஒரு சில சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேணும். ஏன்னா இந்த சத்தியங்கள் அந்த பெனிஃபிட்ஸை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் வந்து நம்மளுக்கே நிற்கும் பாருங்க. ஆமீன். ஸோ அதனால் இந்த டிசிப்ளினிங் அப்படின்னா வந்து சரீரத்தை பார்க்காமல், இந்த உலகத்தை பார்க்காமல், இந்த கஷ்டங்களை கொடுக்கும், கஷ்ட நேரத்திலும் கஷ்டங்களை கொடுக்கும் இந்த உலகத்தையும் இந்த சரீரத்தையும் பார்க்காம, வேதம் இந்த என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது,
அதற்கு நேராய் நம்முடைய மைண்டை, நம்முடைய ஆத்மாவை திருப்புவது தான், நம்முடைய மனதை திருப்புவது தான் வந்து நம்மை நாமே நம்ம டிசிப்ளின் பண்ணிக்கிறோம். அப்படி தான் நம்ம டிசிப்ளின் பண்ணிக்கிறோம். ஸோ வேதம் வந்து இந்த சிட்சிப்பை பற்றி எப்படி சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறன்றதை நம்ம வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3 முதல் 11ஆம் வசனம் முடிய. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இது எல்லா நிறைய சபைகளில் இதை பற்றி போதிக்கிறாங்க. ஆனால் இதோடைய இந்த பேஸ் ஃபவுண்டேஷனல் ட்ரூத் எல்லாம் இதை வாசிச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப பயமாக போயிடும். ஆக்சுவலாக இட் இஸ் நாட், அதை வந்து தப்பாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வில் கம் பேக் டு தி அதர் பார்ட் ஆஃப் திஸ் செவன். வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். லுக் அட் ஹிம். நம்மளுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் யூ ஷுட் ஆல்வேஸ் லுக் அட் ஹிம். ஏன்னா அவர் இந்த காரியத்தெல்லாம் சகிச்சிட்டார் ஏற்கனவே. ஆமென். அடுத்த வசனம், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஸோ நம்ம ரத்தம் சிந்துற அளவுக்குலாம் நம்ம போல, நம்ம விடின் ஷெட் பிளட். ஒரே ஒருத்தர் ஷெட் பண்ணார், நம்ம அவரை தான் நோக்கி பார்க்கணும். ஆமென். 5ஆம் வசனம், அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஆமென். ஸோ இது என்ன எதை குறிக்குது அப்படின்னா, இது என்ன சொல்லிட்டே வர்றாருன்னா, தேவனை நம்ம இந்த 3ஆம் வசனம் 4ஆம் வசனம்லாம் வந்து தேவனை நோக்கிப்பார், உன்னை கஷ்ட காலத்தில் தேவனை நோக்கிப்பார் அப்படி சொல்லிக்கிட்டே வருது பாருங்க வசனங்க. பவுல் அப்படி சொல்லிட்டே வர்றார். அடுத்த வசனம் 5ஆம் வசனம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஸோ அவர் கடிந்து கொள்கிற ஒரு சில வேர்ட்ஸ் தமிழில் யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அ பிட் ஆஃப் ஹார்ஷ் வேர்ட்ஸாக அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ ஹார்ஷாக இருக்கணும்னு தேவையில்லை. அது ஏன் அப்படி அந்த வார்த்தைகளுக்கு உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலையில், அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இட் இஸ் ஹார்ட் டு கெட் தட் டிசிப்ளினிங். அது ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. அதை தான் வந்து வேதம் அப்படி போதிக்குது பாருங்கள். அவருடைய சிட்சையை நீ அற்பமாக எண்ணாத, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. இது நம்ம என்ன மைண்ட் செட்டில் நம்ம வாசிக்கணும் அப்படின்னா, என்ன ஃபவுண்டேஷனல் ட்ரூத்தில் வாசிக்கணும் அப்படின்னா, நம்மளை சிட்சிப்பது தேவனுடைய வார்த்தையை கொண்டு, அவருடைய வார்த்தையை வைத்து தான் அவர் நம்மளை சிட்சிக்கிறாரு. அதே மாதிரி அவர் கடிந்து கொள்ளப்படுகிறதும் அதே வார்த்தையை வைத்து தான் நம்மக்கிட்ட கடிந்து கொள்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிள்ளை வந்து வழி தவறி போகுது. அது வந்து ரொம்ப சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு தப்பு பண்ணிகிட்டே இருக்கு ஆக்சுவலாக. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரா, அவர் வந்து போய் நீ இனிமேல் எனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிறது இல்லை பாருங்கள். அவர் அப்படி கடிந்து கொள்ளுகிற தேவன் அல்ல. நீ வந்து அதே மாதிரி சபிக்கிற வார்த்தைகளை பேசுகிறதில்ல, அவர் வந்து கெட்ட வார்த்தைகள் எதுவும் அவர் வாயிலேருந்து பேசுகிறதில்லை. அதனால தான் நம்மளை பொல்லாதவர்கள்னு சொல்கிறார். ஆக்சுவலாக பெற்றவர்களாய் நம்ம வந்து ஒரு சில நேரம் கடிந்த வார்த்தைகளை நம்ம வந்து பிள்ளைகள் மேலே பேசுகிறோம். அதே மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். இதெல்லாம் குறைச்சிக்கணும் பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும், பழகணும். ஆக்சுவலாக தேவன் அப்படி நம்மளை பார்த்து அவர் நம்ம பேசுகிறதில்ல. அவர் நம்மளை வந்து அவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம இடத்துல பேசுகிறார் பாருங்கள். ஸோ அவர் எழுதப்பட்ட இந்த வார்த்தையை கொண்டு அவர் ஸ்போக்கன் வேர்டாய், ரேமாவாய் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இடத்துல பேசுகிறார். அது என்ன பண்ணுமா, அது நம்மளிடத்துல மாற்றத்தை உண்டாக்கும். ஆமென். ஏன்னா அடுத்தடுத்த வசனம் அப்படி தான் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம் வாசிப்போம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். யார்கிட்டலாம் அன்பாக இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் இடத்துல எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்கிறார். ஆமென். நம்மளை எல்லாரையுமே அவர் சிட்சிக்கிறார் அப்படின்னா அவருடைய தேவனுடைய வார்த்தையை வைத்து நம்ம இடத்துல பேசுகிறார். அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆங்கிலத்திலலாம் ஆங்கிலம் மற்றும் மூல பாஷைகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு க்ரீக் கன்கார்டன்ஸ் ஒன்று வச்சுருக்கிறேன். அந்த க்ரீக் கன்கார்டன்ஸில் வந்து இந்த சாஸ்டனிங், அதுக்கப்புறம் வந்து டிசிப்ளினிங், இதெல்லாம் வந்து இந்த வார்த்தைகள் உபயோகப்படும் போது டீச்சிங் அப்படின்னு அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க.
எப்படி நீ வந்து ஒரு ஒரு ஒருத்தங்க நீ போதிக்கிறியோ, அந்த போதிக்கிற அந்த வார்த்தையை தான் வந்து அங்கே உபயோகப்படுத்துகிறாங்க பாருங்கள். ஸோ நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். இட் இஸ் டீச்சிங் யூஸிங் இஸ் வேர்ட். ஸோ நம்ம பிள்ளைகளை வந்து சரியான வழியில் நம்ம நடத்துறதுக்கு வந்து வி ஷுட் ஸ்டாண்ட் பை அவர் வேர்ட். ஸோ எப்படி தேவன் வந்து அவருடைய வார்த்தையில் வந்து நிலை நிற்கிறாரோ அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்ப்பதற்கு நம்முடைய வார்த்தைகளில் நம்ம நிலை நிற்கணும் பாருங்கள். நம்முடைய வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தையை ஒத்து இருக்கணும். அப்போ தான் வந்து பிள்ளைகளுக்கும் அதை கேட்டு நடக்க முடியும் பாருங்கள். ஏன்னா அதுக்கு தான் வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆமே. ஸோ இந்த காரியங்கள் நம்ம நல்லா மனசில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிள்ளை வந்து வழி தப்பி போகுது அப்படின்னா உடனே வாயிலேருந்து சடன்னு நம்மளுக்கு வார்த்தைகள் கொட்டிடுது. கெட்ட வார்த்தைகள் மற்றும் சாபத்துக்கு உண்டான ஒரு கர்சிவ் வேர்ட்ஸ் நம்ம வார்த்தையில் நம்ம வாயிலேருந்து நிறைய வெளில வந்துடுது. ஸோ இந்த காரியத்தை நாம் வந்து அறவே அதிலிருந்து விலகி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் திரும்ப வேணும். இது கஷ்டமான காரியம் தான். இட்ஸ் அ சேலஞ்சிங் திங். இது வந்து நானும் இதில் பழகிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவன் நம்மளுக்கு எப்படி மாடலாக இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் வச்சு நம்ம பேசி எப்படி அவர் வார்த்தையினாலே எல்லா காரியத்தையும் உண்டு பண்ணுகிறார், எப்படி அதை சஸ்டெயின் பண்ணுகிறார் அப்படின்றத நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுடைய குடும்பத்தை அதே மாதிரி நம்முடைய வார்த்தைகள்னாலே தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்த அந்த வார்த்தையினோடு சேர்ந்து நாம் இந்த குடும்பத்தை நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். நம்ம அதை கட்ட முடியும் பாருங்கள். இல்லாட்டினா தேர் இஸ் நோ அதர் வே. இந்த உலகத்தின் வழி பார்த்திங்கன்னா குச்சி அடித்து நொறுக்கு அவனை வந்து எவ்வளோக்கு கேர்ஸ் பண்ணி இது பண்ண முடியுமோ கேர்ஸ் பண்ணு. அவனாக போய் பட்டு திருந்தினானா திருந்தட்டும். அந்த மாதிரி தான் நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஆனால் வந்து அப்படி கேர்ஸ் பண்ணுறவங்க வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. தேர் ஆல்சோ லைக் தி சேம். அவங்களுடைய வார்த்தைக்கு அவர்களே கீழ்ப்படிந்தவர்களாக இல்லை இன்னைக்கு. ஆமேன். ஸோ அதனால் இந்த காரியம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? புத்திரனாக இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் God is going to teach you. There is always going to be teaching in your life. ஆமேன். இந்த பாட்டை எவ்வளோ சாஃப்டாக புரிஞ்சுக்கிறோம் பாருங்கள். இப்போ ஸோ நம்ம எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையாக நினச்சிட்டு இருந்த நம்ம இப்போ இந்த காரியத்தை வந்து we understand it soft. ஸோ கர்த்தர் வந்து அடித்து நொறுக்கிறவர் கிடையாது. he always loves to teach us. ஏன்னா எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தான். அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஸோ அவர் நம்மக்கிட்ட வந்து அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மக்கிட்ட பேசி நம்மளை நேரான வழியில் வழி நடத்துவதற்கு அவர் விரும்புகிறார். இப்போ ஆமேன். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஸோ இந்த டீச்சிங் இல்லை அப்படின்னா இது அதர் எக்ஸ்ட்ரீம். தேவனுக்கே பிறந்தவர்கள் என்று. ஆமேன். புத்திரராக இல்லாமல் நீங்கள் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் வேர்ட். ஸோ டீச்சிங் உங்களுக்கு வேணாம், எனக்கு வந்து யாரும் எனக்கு கடவுள் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் யூ டோன்ட் பிலாங் டு காட்ஸ் ஃபேமிலி. அப்படி தான் அவர் தேவன் சொல்கிறார். ஆமேன். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் வந்து தேவனை வெறுத்த, தேவனை விட்டு விலகிய இல்லைன்னா அவிசுவாசிகளோட ஸ்டேட் இன்னைக்கு இதுதான் ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து எனக்கு தேவன் எதுவும் சொல்லித்தர வேணாம், நான் படித்த சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் என்னை காப்பாற்றும், எனக்கு இருக்கிற அறிவு, எனக்கு இருக்கிற மூளை, அதே மாதிரி என்னோடய யூனிவர்சிட்டி டிகிரி என்னை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கர்த்தர் இஸ் யூஸிங் எ வெரி ஸ்ட்ராங் வேர்ட் ஃபார் தட். யூ டோன்ட் பிலாங் இன் தி ஃபேமிலி ஆஃப் காட். ஆமேன். ஸோ இந்த காரியத்தை நம்ம நல்லா தெளிவாக நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள். அடுத்த வசனம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஸோ நம்ம இந்த டீச்சிங் கீழே இருக்கணும்னு இந்த எபிரேயர் ஆசிரியர் விரும்புகிறார் பாருங்க. ஏன்னா அது இல்லை அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அ ஹார்ட் வே இன் லைஃப். ஆமேன். நம்மளுடைய பெத்த தகப்பன் அவருக்கே நம்ம அவர் கீழேயே நம்ம அவர் சொன்ன பேச்சு கேட்டு நடக்கிறோம் அப்படின்னா நம்மளை படைத்த கடவுள், நம்மளை படைத்த கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி நம்மளை
நம்மளுக்கு டீச் பண்ணி நம்மளுக்கு போதித்து நம்மளை வழிநடத்த விரும்புகிறார். அவருக்கு கண்டிப்பாக நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும் பாருங்க. அதுதான் அவருக்குள்ளே இருக்கிற நம்மளுக்குண்டான ஐக்கியம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகரமாய் ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கு அது ஒரு திறவுகோலாக இருக்கிறது. ஆமென். ஓகே, அடுத்த வசனம். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அவர் இது என்ன சொல்கிறார்? நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மளுக்கு டீச் பண்ணுறார். ஆமீன். அதே மாதிரி அவங்க டெம்ப்ரரி, இந்த உலகத்தின் பெற்றோர்கள் டெம்ப்ரரியாக தான் நம்மளுக்கு எல்லா காரியம் சொல்லித்தராங்க. அதே மாதிரி நம்மளை சிக்ஷிக்கிறாங்க, போதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் வளர்ந்துடுறோம். அதனால் போதனையும் நம்ம ஒரு டைமுக்கு மேலே கேட்காமே ஒரு சில பிள்ளைங்கள் வந்து போயிருதுங்க பாருங்கள். ஸோ ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. நம்முடைய தேவன் வந்து என்றென்றைக்கும் வாழ்நாள் முழுவதும் நமக்கு போதித்து நம்மளை சிட்சித்து நம்மளை வழி நடத்துவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அவ்வளோ நல்லவராக இருக்கிறார். ஆமென். அதே மாதிரி அடுத்த ஒரு வசனம், கடைசி வசனம் வாசிக்கிறேன். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென். டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் பாருங்க. நான் சொன்னேன்ல, காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறதுன்றது இட்ஸ் அ டஃப் செல். அது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு காரியம் பாருங்கள். ஆனால் அதை எந்திரிச்சு அது மாதிரி நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் நீங்கள் ஒரு ஜாகோ ஏதோ போனீங்கன்னா உங்களிடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். அது எப்படி காண்பீர்களோ அதே மாதிரி தேவனுடைய அந்த ஆலோசனையை, அந்த போதிப்பை நம்ம கேட்டு நம்ம வளரும்போது நாம் வந்து அது நம்மளுக்கு வந்து ஃபார் எவர் நம்மளுக்கு வந்து ஒரு சமாதான பலனை தரும் போட்டிருக்கு. நீதியாகிய சமாதான பலன். ஆமீன். ஸோ அந்த மாதிரி ஒரு பலன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம we need to always lend our ears to God's word. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றதுக்கு நம்மளுடைய செவிகளை சாய்த்து நாம் கேட்கணும் பாருங்க. ஆமீன். ஸோ இதுதான் சிட்சிப்பு. இந்த சிட்சிப்புன்றது நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, எதை நம்ம சிட்சிப்புன்னு நினைக்கணும் அப்படின்னா, டிசிப்ளினிங் மட்டும்தான் சிட்சிப்பு. லேர்னிங், கரெக்டிங் யூ, இட்ஸ் டிசிப்ளினிங் அண்ட் கரெக்ஷன், இதுதான் சிட்சிப்பு. ஆனால் வந்து இன்னைக்கு வட்டாரங்களில் வந்து ஒரு நோய் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே அது சிட்சிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளை வந்து அவர் மாற்ற நினைக்கிறாரு. அதுக்கு வந்து ஒரு நோயின் மூலமாய் நம்மளை மாற்றணும்னு நினைக்கிறாரு. நமக்கு வந்து இது ஒரு சோதனையாக நம்மளுக்கு போட்டது வந்து சோதனையாய் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த சோதனை நம்ம கிராஸ் பண்ணணும். இதை கிராஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும். இது வந்து கர்த்தர் கொடுத்தது. ஸோ அதனால் கர்த்தர் வந்து நம்மளை இதன் வழியாக வழி நடத்துகிறாரு. அதனால் நம்ம இதை பெற்றுக்கொண்டு நாம் இதில் இதை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அது எவ்வளோ தவறு அப்படின்னா, யாக்கோபு சொல்கிறாரு, ஜேம்ஸில் இருக்குது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஸோ இதில் அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியம் சொல்லிடுறேன். இந்த சிட்சிப்பும் சோதனையும் ஒன்றல்ல. சோதனைன்றது வேற, சோதனைக்காரன்றது தேவனை குறிக்கிறது இல்லை. சோதனைக்காரன் என்பது பிசாசை குறிப்பது. ஆமென். அப்படிதான் வாசிக்கிறோம் வேதத்தில். அதே மாதிரி சிட்சிப்புன்றது வந்து இட் இஸ் டீச்சிங், இட் இஸ் கரெக்டிங் யூ அட் த ரைட் டைம், அட் த ரைட் மூமெண்ட். நீ போய் ஒரு பாவத்திலையோ ஒரு குழியிலையோ போய் உழாமல் இருக்கிறதுக்கு தேவன் ஒரு சில காரியங்களை நமக்கு போதிக்கிறார், அந்த நேரம் போதிக்கிறார். ஆமீன். ஸோ அதனால் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம போய் நம்மளே வந்து ஒரு பள்ளத்தில் விழுந்துடக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார் பாருங்க. அது நம்மளுக்கு அந்த டைமில் வந்து அவர் தூக்கி விடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வந்து நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நிலைமையாக இல்லாமல் இருக்கலாம். பட் அந்த போதனையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் பாருங்கள். அதன்படி நம்ம நடக்க நம்ம பழகணும் நம்ம. ஏன்னா தேவன் எதையுமே ஃபோர்ஸ் பண்ணுகிறது இல்லை. இஸ் அ வெரி ஜென்டில்மேன், இஸ் அ ஜென்டில்மேன். அதனால் நம்ம அவர் கற்றுக் கொடுப்பதை கரெக்டான டயத்தில் அவர் நம்மளுக்கு சொல்வதை நாம் அப்படியே உடனே கிராஸ் பண்ணிக்கணும். அதை கிராஸ் பண்ணி ஓகே இது தேவன் என்கிட்ட பேசுகிறாரு, வாட் எவர் ஐ எம் டூயிங் இஸ் நாட் ரைட். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு காரியத்துக்குள்ளே நீங்கள் இறங்க போகிறீங்களா, உங்களுக்குள்ளே வந்து ஒரு பீஸ் இல்லையா, உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லையா, உங்களோட இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லை, உங்களுக்குள்ளே ஒரு கலக்கம் இருக்குது அப்படின்னா அந்த காரியத்தில் இறங்காதீங்க.
வாட் காட் இஸ் சேயிங் இஸ் டோன்ட் டூ தட். அதுதான் சிக்ஷிப்பு ஆக்சுவலாக. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் டிசிப்ளினிங் மீன்ஸ். இஸ் ட்ரைங் டு ஸ்டாப் யூ. ஆமென். ஓகே, ஸோ யாக்கோபு 1:13 வாசிக்கிறேன். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. டோன்ட் எவர் ட்ரை அப்படின்றார். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஆமென். ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. யாரையுமே அவர் he does not tempt any man. ஸோ அவர் யாருக்கும் சோதனையை வாழ்க்கையில் கொடுப்பதற்கு அவர் வரவில்லை. அவர் கொடுக்கிற தேவனும் அல்ல. இதுக்கு மேலே கிளியர் ஸ்டேட்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு இருக்கவே இருக்க முடியாது பாரு. அப்படின்னா எப்படி வருது? ஹவு இஸ் இட் கம்மிங்? எப்படி நம்மளுக்கு சோதனை வருது? எதனால் வருது? அடுத்த வசனம் அழகாக சொல்லுது. அடுத்த வசனம் 14ஆம் வசனம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நான் முதலே சொன்னேன், டிசிப்ளினிங் இஸ் ரெஸ்ட்ரிக்டிங் யூ. உங்களுடைய மாம்சத்தை பாராமல், உங்களுடைய அந்த சூழ்நிலைகளை பாராமல் தேவனுடைய வார்த்தையை பார்ப்பது தான் டிசிப்ளினிங். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன அப்படின்னா, எப்படி சோதனை வருதுன்னா, நம்ம தன் சுய இச்சை. ஃபஸ்ட்டு இட் இஸ் அபவுட் மீ. அந்த ப்ரைடு, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா, நம்ம ப்ரைடு, அந்த பெருமை, மேட்டிமை, அந்த மேட்டிமையினால் நம்ம இழுக்கப்பட்டோமானால் அதில் சிக்குண்டு போவோம். அதன் மூலமாக தான் சோதனை வருது பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு தீமையோ இல்லைனா ஒரு அசுத்தமான ஒரு காரியமோ வருது அப்படின்னா அது தேவன் கொண்டு வருகிற காரியம் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. நல்லா அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 காரியத்தை இன்னைக்கு நம்ம மைண்டில் வச்சுக்க போகிறோம். அது என்ன காரியம் அப்படின்னா, கர்த்தர் ஒருபோதும் என் வாழ்க்கையில் தீமையை அனுமதிப்பதில்லை. எல்லாரும் இதை சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் ஒருபோதும் என் வாழ்க்கையில் தீமையை அனுமதிப்பதில்லை. அடுத்தது, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் தீமைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அடுத்த காரியம், கர்த்தர் ஒருபோதும் தீமையினால் நம்மை சோதிப்பதில்லை. ஆமென். அவர் ஒருபோதும் தீமையை கொண்டு நம்மை சோதிப்பதில்லை. ஆமென். நல்லா அந்த மைண்டில் ஃபிக்ஸேட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க. ஸோ இந்த காரியம் இதை நம்ம அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னா நம்மளுக்கு இட் இஸ் கோயிங் டு பி எ டஃப் லைஃப். ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு ஒரு நோயோ இல்லை ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா பிசாசு எப்படி குழப்பி விட்டுருவான் அப்படின்னா, ஓகே இது தேவன் உனக்கு கொடுக்குற ஒரு காரியம், அதனால் நீ நீட் டு கோ த்ரூ திஸ். இதை நீ எப்படியாவது நீ என்டியூர் பண்ணு. இது மூலமாக உனக்கு பொறுமையை நான் கற்றுக் கொடுக்குறேன். அதே மாதிரி உனக்கு இந்தந்த காரியங்கள்லாம் நீ கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரிலாம் குழப்பி விடுவான். ஆனால் தேவன் ஒருபோதும் தீமையினால் உங்களை சோதிப்பதில்லை. அவர் ஒருவனையும் அவர் சோதிக்கிறதில்லை என்று வாசிக்கிறோம் யாக்கோபில். ஸோ இதை நம்ம நல்லா மைண்டில் ஃபிக்ஸேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான காரியம் அந்த வசனத்துன்னு சொல்லிக்கலாம். 13ஆம் வசனத்தில், யாக்கோபு 1:13, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஆமென். எவ்வளோ பெரிய ட்ரூத் பாருங்கள். வாயை திறந்து அதை சொல்லாதன்றார். டோன்ட் எவர் டெல். ஏன்னா அது யுவர் மைண்ட் இஸ் ஹியரிங் இட், யுவர் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் ஹியரிங் இட், யுவர் இயர்ஸ் ஆர் ஹியரிங் இட். விசுவாசம் அதன் மூலமாய் இட் வில் க்ரஷ். தேவன் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி அ டிசாஸ்டர் ஃபார் அவர் லைஃப். ஆமென். ஸோ இந்த காரியங்களை நம்ம மைண்டில் நம்ம நல்லா போட்டு நம்ம அதை தியானிப்போம் பாருங்கள். ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.